கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டும் என்று பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் விட்டுவிடாமல் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ பண்புகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நான் முதலாக உங்களோடு கூட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது அன்பு. இந்த அன்பு என்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு எல்லா காரியத்திலும் எல்லாரும் நாம் அன்பு கூறும் பொழுது அவர்களும் நம்மை அன்பு கூறுகிறார்கள். நம்ம ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் பொழுது அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருப்போம், அவர் கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய அன்பு எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம தேவனை அன்பு கூற வேண்டும். அதோடு கூட அது வெர்டிக்கலாக இருக்க வேண்டும். அதோடு அது ஹாரிசாண்டலாக இருக்கும் பொழுது அது மற்ற இந்த உலகத்தில் உள்ள சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்களை அன்பு கூறுக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு மிக அடிப்படையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் இருக்க வேண்டியது சிலுவையின் அடையாளம். அந்த சிலுவையின் அடையாளத்தை கொண்டு தான் இந்த அன்பு வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் இருக்கிறது. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் படித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13 7வது வசனம், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக கொண்டு அதை அபியாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த 13 அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்ததான அன்பை தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய, நாம் பின்பற்றக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரியம், பண்பு என்னவென்று சொன்னால் அன்பு தான் முக்கியம். தேவன் எப்படி நம் மீது அன்பு கூர்ந்தாரோ அதை போல நாமும் மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பை உம்முடைய குமாரனாய் இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பு என்கிறதான அடிப்படையான காரியம் ஒன்று இல்லாமல் போனால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது ஒரு வேஸ்டான ஒரு வாழ்க்கையாக இருக்குயா. நாங்கள் இந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்க செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்பு உங்களை இந்த நாளிலே தாங்கட்டும். ஆமேன்.